நீங்க சாதாரணமா ஒரு ஞானம் அவனுடைய ஞானம் இருக்குது, கொஞ்சம் ஞானம் இல்லப்பாங்க. அவன் ஞானம் எவ்வளவா உயர்த்தப்பட்டது, புத்தி எவ்வளவு உயர்த்தப்பட்டது என்பதை நாம் அறிவுபடுத்தி இங்க சொல்லப்பட்டிருப்பாங்க. எவ்வளவோ அதை உயர்த்தப்பட்டிருக்கு பாருங்க. நான் நிறைய போட்டிருக்கு, நான் குறிப்பிட்டதை படிக்க பாருங்க. 14 பாருங்க. ஆழமானது அது என்னிடத்திலே இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்திலே இல்லை என்கிறது. எதை? ஞானம் என்னிடத்துல எதுன்னு தெரியாதான், அது என்னிடத்துல இல்லைன்னு சொல்லுது. 15 வயசை படிக்கணும். அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியையும் நிறுத்தவும் கூடாது. அந்த ஞானத்துக்கு ஈடாக எது ஈடாவதான்? தங்கம் ஈடாக, வெள்ளியும் என்ன செய்யாதான்? ஈடாக. அப்ப எது பெருசு? தங்கம் வெள்ளி பெருசா, ஞானம் பெருசா? ஞானம் பெருசுன்னு வேதம் என்ன செய்யுது? நமக்கே சொல்லுது. 16 பாருங்க. ஒப்பிரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடு அல்ல. எதற்கு ஈடு அல்ல? ஞானத்துக்கும் புத்திக்கும் ஈடு அல்ல அப்படி சொல்ற. ஆனா நம்ம எதை அதிகமாக தேடுவோம்? ஞானத்தை விட இதுதான் அதிகமாக மனிதர்கள் தேடுவாங்க. ஆனா நல்ல அறிந்தவர்கள் ஞானத்தை தேட இதை விட அது மேலானது என்பதை அறிந்து கொள்ளலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள நிறைய செல்வங்கள் எல்லாம் இருக்காலும் அதை ஆளுதல் செய்வதற்கு உங்களுக்கு எது தேவை? ஞானம் புத்தி தேவை. இந்த ரெண்டு இல்லைன்னா எவ்வளவு செல்வம் இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று தெரியாது. அப்போ இது எல்லாவற்றுக்கும் மேலானதுதான் அது ஞானமும் புத்தியும். பாருங்க, பொண்ணும் படிக்கும் அதற்கு ஒப்பல்ல, பசும் பொன்னாபரணமும் அதற்கு மாற்றக்கூடாது, அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கும் ஞானம் விலை உயர்ந்தது. பாருங்க, நம்ம நினைக்கிற விலையேற பெற்ற நினைக்கிற பாருங்க, அதை எல்லாமே தேவன் மட்டமாக்குறார். நீ அசால்ட்டா தெரியுங்க பாருங்க, ஒரு பெரிய புத்தி மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்ல பாருங்க, அதை தேவன் உயர்த்தி வைக்கிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தேவன் எதையெல்லாம் மனுஷன் அற்பமா நினைக்கிற காரியத்தை பாருங்க, அதைதான் மிகவும் உயர்ந்ததா கட்ட வச்சிருக்காங்க. இப்ப நீங்க இந்த உலகத்திலே நீங்க படைத்த படைப்பிலே மனித படைப்பு பாருங்க, மனுஷ படைப்புலாம் ரொம்ப அற்பமானது, மண்ணினால உண்டாக்கப்பட்டது. அது ஒரு பிரயோஜனம், அது இறந்துச்சுன்னா ஒரு பிரயோஜனப்படாது. ஆனா அந்த மண்ணை கொண்டு மகிமையின் சாயலாக மாற்றுறார், கடவுளுக்கு ஈக்குவலாக வைக்கிறார். யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளை விட கீழ்ப்படிகிறது தூதர்கள் கீழ்ப்படிவாங்க, நம்மளை விட தூதர்கள் கீழ்ப்படிவாங்க. அப்ப யாரை தான் அவர் யார் சாயல்னு சொல்லணும்? ஏன்னா மனுஷன் என்னைக்குமே கீழ்ப்படித்தது இல்லை. அவர் சொல்றதுக்குலாம் ஏட்டி கொடுத்தேன்னு சொல்லுவான், அங்க போதான் அங்கதான் போவோம், அதை சாப்பிடாங்க அதை தான் சாப்பிடுவோம். ஆனா அவங்களெல்லாம் ஏன் சாயல்னு சொல்லல, மிகவும் அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை அவனுக்குள் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் எவ்வளவு விலையேறப்பட்டதாக வைக்கிறார் பாருங்க. அதுதான் மனித சாயலுக்கும் தேவனுடைய சாயலுக்கும் வித்தியாசம். மனித சிந்தைகள் என்ன வரும்னா, மனித சிந்தைகள் எப்படி பார்க்கணும்னா, எது உயர்ந்ததா இருக்கோ அதை மட்டும் சிந்திக்கும். ஆனா தேவனுடையது என்னன்னா, எது மட்டமா இருக்கோ அதை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார். இப்ப அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, நீங்க மட்டமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க வைங்களேன், நீங்க எப்படி நினைக்கணும்? உங்களை அவர் எதற்காக உங்களுக்குள் வந்தார்? உங்களை உயர்த்துவதற்காக வந்தார். உங்களை உயர்த்துவதற்காக வந்தார். சரி, அப்போ இப்படிப்பட்டதெல்லாம் அவர் சொல்றார். அர்த்தம் பாருங்க, எத்தியோப்பியன் புஷ்பராகமும் அதற்கு நிகர் அல்ல, பசும்பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? அதெல்லாம் கேட்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு சொல்றமா 22 நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் கால்களிலே மாத்திரமே அதை அந்த கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. எது சொல்றா? நாசம் பேசுதான், மரணம் பேசுதான். அதுக்கெல்லாம் என்ன இருக்குது? எல்லாமே அதிகாரம் இருக்கிறது. அதே சொல்லுது, அந்த கீர்த்தியை கேட்டு இருக்கிறோம், எங்க இருக்குன்னு தெரியாது. எது தெரியாதா? ஞானம் தெரியாது. மரணத்துக்கு எது தெரியாது? ஞானம் தெரியாது. மரணத்துக்கு எது தெரியாது? புத்தி தெரியாது. கேட்கிறோம், தெரியாது. இன்னைக்கு பாருங்க, மரித்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, மனுஷ மார்க்கத்தில் மரித்தவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க ஞானத்தை விரும்புவதை விட இந்த உலக பொருளை தான் விரும்புவாங்க. ஏன்னா அந்த கீர்த்தியை நாங்கள் என்ன காணல, நாங்கள் கேள்விப்படுகிறோம், ஆனால் நாங்கள் என்னது அறிய விரும்பல.
இதெல்லாம் என்ன இந்த கீர்த்தியை கேள்விப்பட்டவன் என்ன சொல்றார்? அடுத்த பாருங்க, அடுத்த 25 நான் படிக்கிறேன். அவர் காற்றுக்கும் அது நிறைய நியமித்து கடவுள் அடுத்த பேச ஆரம்பிக்கிறார். கடவுள் சொல்ற பாருங்க, 23 படிக்கிறேன். தேவனே அதன் வழியை அறிவார். எந்த வழியா? ஞானம் எங்கிருந்து வருகிறது அவர்தான் அறிவார். அவர் சொல்ல போகிறார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அவருக்கு தான் தெரியும். இங்க உள்ளதெல்லாம் என்னங்கிறது தெரியாது, நீடாது. எப்படி சொல்லுது? அவருக்கே தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் சொல்லுது பாருங்க. அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதை எல்லாம் காண்கிறார். வானத்துக்கு கீழ் இருக்கிறதெல்லாம் காண்கிறார். அவர் காற்றுக்கும் அதன் நிறைவை நியமித்து அவர் நினைச்சாரா? காற்றுக்கு ஒரு நிறைவை வச்சிருக்கிறார். ஹalleluya. இந்த அளவுக்கு தான் நீ செயல்பட வேண்டும். இந்த இடத்துல நீ இந்த அளவுக்கு தான் செய்யணும், செயல்படணும். அது காற்றுக்கு நிறையை நியமித்து ஜலத்திற்கு அதன் அளவை பிரமாணிப்பு. நம்ம தண்ணியெல்லாம் சில நேரத்துல ஓடு பாருங்க, ஏதோ சும்மா போல தேவன் அங்க இருக்கிற அளவை நிர்ணயிக்கிறார். இந்த இடத்துல இந்த அடி தண்ணி நீர் இருந்துச்சுன்னா போகணும், இத்தனை அடி ஆழம் இங்க இருந்துச்சுன்னா உண்டாகணும், இத்தனை இஞ்சி உயரத்துல இந்த தண்ணி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா போகணும். இதெல்லாம் அவர் என்ன தீர்மானிக்கிறார். ஹalleluya. காற்றுக்கு அளவை தீர்மானிக்கிறார், ஜலத்துக்கு அளவை தீர்மானிக்கிறார். பாருங்க, மலைக்கு திட்டங்களையும் மலைக்கு இருக்கிற திட்டங்களை அவர் தான் வழிவகுக்கிறார். இவ்வளவு நேரம் நீ இப்படிப்பட்ட பெருப்பொழிகை இப்படிப்பட்டதா விழ வேண்டும் என்று அவர் தான் தீர்மானிக்கிறார். ஹalleluya. இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கும் வழியை ஏற்படுத்துகிறார். மின்னல் வருது பாருங்க, அதற்கு அவர் சொல்றார், இந்த வழியா நீ போகணும், இந்த வழியா இந்த இடத்துக்கு போகணும். இதையெல்லாம் யார் தான் நியமிக்கிறாரு? கடவுள் தான் நியமிக்கிறார். ஹalleluya. அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி, அதெல்லாம் ஆராய்ந்து அவர் தான் ஆயத்தப்படுத்தினார். சொல்லிட்டு சொல்ற கடைசியில் மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம். ஹalleluya. அவருக்கு பயப்படுவதுதான் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி. இந்த ரெண்டு வார்த்தையை சொல்வதற்கு இவ்வளத்தையும் நினைச்சாங்க எழுதுறாங்க. ஹalleluya. எதற்காகனா இது எல்லாமே இதுக்கு ஈடாகாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்க நிறைய இடத்துல பாருங்க, ஒரு வார்த்தையை பேசுவது, அந்த வார்த்தையை கணப்படுத்துவதற்கு பின்புறத்தை பயங்கரமாக எழுதுவாங்க. ஹalleluya. இப்ப நீங்க சில படத்துல பாருங்க, ஒரு கதாநாயகனை பெரிய திறமைசாலியா பார்க்கணும், எடுத்து காட்டணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? அதை விட பெரிய பெரிய திறமைசாலிகளை இந்த கதாநாயகன் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்ப எப்போ கதாநாயகனை உயர்த்தி காட்டுவாங்க. அதே போலதான் அவருடைய வார்த்தையை உயர்த்துவதற்காக இதை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். ஆண்டவருக்கு பயப்படுவதுதான் ஞானம். ஹalleluya. ஆண்டவருக்கு பயப்படுவதுதான் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி. ஏதோ ஒரு வசனத்தை பாருங்க, நீதிமொழிகள் பாருங்க, நீதிமொழிகள் 4:13. புத்திமதியை உறுதியை கட்டிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். 4:13 புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அப்போ அந்த ஜீவன் எங்க வந்து பாருங்க, எதுல ஆரம்பிக்குது? புத்தியில ஆரம்பிக்குது. இந்த புத்தி எங்க இருந்து வருகிறது? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. இந்த புத்தி நிறைவேதான் என்னத்தை கொண்டு வருது? நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது, ஜீவனை கொண்டு வருகிறது. அப்ப இந்த புத்திக்கு அடித்தளம் எது? பொல்லாப்பை விட்டு விலகுவது. ஹalleluya. அப்படியே பொல்லாப்புக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருந்தா என்னது வராது? புத்தி வராது. புத்தி வரலன்னா என்னது வராது? ஜீவன் வராது. ஹalleluya. இந்த அடித்தளத்தை நம்ம அடித்தளத்தை அசால்ட்டாக நினைக்க கூடாது, அஸ்திபாரத்தை அசால்ட்டாக நினைக்க கூடாது. இயேசுவை நியாயப்பிரமாணத்தில் உள்ளவங்க இயேசுவை அற்பமா நினைத்தாங்க. அதுவே அவங்களுக்கு என்னது? அது வேதனையாக இருந்தது. அதுவே அவங்களுக்கு என்னது? நஷ்டமாக இருந்துச்சு, அற்பமா நினைத்தது. இங்க பாருங்க, இந்த புத்திமதியை உறுதியாக பற்றிக்கொள்ள, அதை விட்டு விடாது. அதுதான் உனக்கு என்ன செய்யும்? ஜீவனை கொடுக்கும். நீங்க அதுல 2-3 வருஷத்தை பாருங்க, நான் 10 படிக்க பாருங்க. என் மகனை கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளை நடக்கும் போது உன் நடைகளுக்கு இடுக்கல் உண்டாவதில்லை. நீ அவைகளை ஓடினாலும் இடர மாட்டாய். நீ அதை என்ன செய்ய மாட்ட? இடர மாட்டாய். அதை என்ன செய்ய? நீ பாதையை
பற்றிக்கொள். உடனே உண்டாவது நீ ஓடினாலும் இடர மாட்டா, என்ன நீ உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கிற. இதை நீ பற்றிக்கொள்வனா உனக்குள்ள என்ன செய்யும்? புத்தி என்ன செய்யும்? பெருகும். அது பெருக பெருக உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஹalleluya. இதுல நீதிமொழியில புத்தியை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். ஆனா இது எல்லாமே நம்ம செயல்பாடுகள்ல வருது. அப்படிதானே? பழைய ஏற்பாட்டுல எல்லாமே என்ன செய்றாரு? நீ இப்படிலாம் செய். ஞானம், புத்தி, அறிவு. அறிவுனா அவரை அறிகிறதே அறிவு. புத்தி என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுறதே புத்தி. ஞானம், தேவனுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். இது எல்லாமே இப்படி வருகிறது. ஆனால் நமக்கு புதிய பிரமாணத்துல, பழைய பிரமாணத்துல இதெல்லாம் வருது. ஆனா புதிய பிரமாணத்துல எப்படி வருது? நம்ம ஒரு நாள் பார்த்தோம். கிறிஸ்துவே 1 கொரிந்தியர்ல 28 வசனம், அதை படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 28 நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்ப அங்கெல்லாம் அந்த ஞானத்தை இவ்வளவு உயர்த்துறாங்க பாத்தீங்களா? இவ்வளவு உயர்த்தினா இங்க நமக்கு பாருங்க 28 என்ன சொல்லப்பட்டிருக்குது? 24ல 1 கொரிந்தியர்ல 24வது வசனத்துல, ஆயிரம் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். ஹalleluya. அங்க ஞானம், புத்தி இது எல்லாமே அங்க இருந்துச்சு. இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா இங்க நீங்க விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்துவே உங்களுக்கு இதுல எல்லாமாக வருகிறார். ஹalleluya. அவரே உங்களுக்கு ஞானமாக வருகிறார். அவரே உங்களுக்கு புத்தியாக வருகிறார். ஏனென்றால் அவரை நீங்கள் தரிக்கும் பொழுது பொல்லாப்பை விட்டு நீங்கள் விலகுகிறீர்கள். புத்தி உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அவரை நீங்கள் தரித்திருக்கும் பொழுது உங்களுக்கு அவருடைய ஆவி வருகிறபடினா ஞானம் உங்களுக்கு உண்டாகிறது. ஹalleluya. அப்போ இந்த ஞானத்தை இப்படி தேவன் உயர்த்தி காட்டுகிறார்ல, இப்படி எல்லாம் உயர்த்தி காட்டுகிறார். ஆனால் ஞானத்தையும் மிஞ்சின ஒண்ணு இருக்குது. ஹalleluya. நான் இதை நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது, நான் நேரத்துக்கு அப்படியே சிந்திச்சு கொண்டிருக்கும் பொழுது ஞானத்தையும் மிஞ்சினது இருக்குது. அதுதான் கிருபை. ஹalleluya. சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். அவன் சொல்லுகிறான், என்னை விட யார் சம்பாதிக்க முடியும்? என்னை விட யார் அப்படி அவ்வளவு சொகுசாய் வாழ்ந்தவன், அவ்வளவாய் சம்பாதித்தவன், அவ்வளவு ஐஸ்வர்யவனாக இருந்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தவன். ஆனால் அந்த ஞானத்தை மிஞ்சின ஒண்ணு கிருபை இருக்கிறது. ஹalleluya. அது தாவீதுக்குள் இருந்துச்சு. ஆமென். தாவீதுக்குள் கிருபை இருந்துச்சு, சாலமோனுக்குள் ஞானம் இருந்துச்சு. இந்த ரெண்டு பேருக்குள்ள முடிவை பாருங்க. யாருக்கு ஜெயமா இருந்துச்சு முடிவு? தாவீதுக்கு ஜெயமாக இருந்துச்சு. ஹalleluya. அதான் சொல்றேன், இவ்வளவு ஞானம் இருந்தாலும், இவ்வளவு புத்தி உனக்குள்ள இருந்தாலும், தேவனுடைய ஞானம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய புத்தி ஒன்று இருக்கிறது, தேவனுடைய பலன் ஒன்று இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு தேவ நீதியிலே நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஞானத்தை தேவன் இப்படி உயர்த்தி வைத்து இப்படி எல்லாம் நாம் முக்திதாக்கள் கொடுக்கல, இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறார். சிலவங்க இதை தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஹalleluya. ஆனால் கிருபையை நம்பிக்கொண்டிருந்த தாவீது ஜெயம் எடுத்தான். எவ்வளவோ தவறு பண்ணினாலும் முடிவு ஜெயமாகவே இருந்துச்சு. ஹalleluya. கிருபை கிடைக்காதவங்களுக்குள்ள அது இடரலாக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபை கிடைக்கல, அவங்க இடரலாக்கப்பட்டாங்க. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார், ஆனா முடிவு மோசமாக இருந்துச்சு. முடிவு தேவனை விட்டு விழுந்து போனான். ஆனா தாவீதுக்குள்ள பல சூழ்நிலைகள் வந்தாலும் அவனை அது தாங்கிக் கொண்டே இருந்துச்சு. அதனாலதான் தாவீது ஒரு இடத்துல எழுதினாரு, ஜீவனை பார்க்கும் கிருபை நல்லது. ஹalleluya. ஜீவனை பார்க்கும் கிருபை நல்லதான். இத ரெண்டா ஈக்குவலா நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னா, சாலமோனுக்கு ஜீவனை சொல்லலாம், தாவீதுக்கு கிருபையை சொல்லலாம். ஹalleluya. சாலமோனுக்குள்ள எல்லாம் இருந்துச்சு.